நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆகட்டும் இல்லை நீங்கள் போகிற இடத்துல ஆகட்டும் வைஃபை கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி தர மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வாங்கி அவங்க தான் பாஸ்வேர்டை டைப் பண்ணி கனெக்ட் பண்ணி தருவாங்க. பாஸ்வேர்ட் என்னென்றே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் மட்டும்தான் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டர்லையோ இல்லை டேப்லையோ வந்து கனெக்ட் பண்ண இல்லாது. அப்படி கனெக்ட் பண்ணணும் என்றாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலையோ லேப்டாப்பையோ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுத்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்ட் தெரியாது. ஸோ அந்த வைஃபை பாஸ்வேர்டை எப்படி நாங்கள் வந்து தெரிஞ்சு கொள்வது, இல்லை உங்களோட மொபைலில் கனெக்ட் ஆகிட்டால் இன்னொரு மொபைலுக்கு அந்த வைஃபை எப்படி வந்து ஷேர் பண்ணுறது, இல்லை உங்களோட மொபைலில் கனெக்ட் ஆன வைஃபை மூலம் வந்து பாஸ்வேர்டை எடுத்து எப்படி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து அதை கனெக்ட் பண்ணுறது ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய இது உங்கள் எஸ்டம் டெக் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இடத்துல வேலையிலும் நான் சொன்ன மாதிரி வைஃபை கனெக்ஷன் உங்களுக்கு அவங்க பாஸ்வேர்டு அடித்து கனெக்ட் பண்ணி தந்துட்டாங்க அப்படின்னீங்க. நீங்கள் உங்களோட மொபைலில் இன்னொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா அதே சேம் வைஃபை கனெக்ஷனை கனெக்ட் பண்ணணும், எனக்கு பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா இந்த வைஃபை கனெக்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படித்தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே QR கோட் போட்டு இருக்கும். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுற மூலமாக அவங்க மொபைலில் வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும். ஸோ இது பாஸ்வேர்ட் தெரியாத இடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களோட வைஃபை கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு கொடுக்க போகிறீங்க, சேவ் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு பாஸ்வேர்ட் சொல்லக்கூடாண்டா கூட நீங்கள் இதை வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இதை ஸ்கேன் பண்ணுற மூலம் அவங்கள்ட்ட மொபைலில் வந்து வைஃபை கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டரில் இந்த ஸ்கேனிங் சிஸ்டம் இல்லை, QR ஸ்கேனிங் சிஸ்டம் இல்லை. ஸோ அதில் எப்படி நாங்கள் வந்து இந்த வைஃபை கனெக்ஷனை செக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஓகே, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் லென்ஸ் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஒன்று இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் பண்ணும். ஸ்கேனிங் பண்ணி போட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த வைஃபைൻ്റെ பாஸ்வேர்டு என்ன, ஐடி என்னென்னு வந்துருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கீழே தெரியுது சாம்சங் ஹோம்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கணும் அதை வந்து காட்டி கொண்டு இருக்குது. ஸோ அதே போல் கீழே நெட்வொர்க் டைப் பண்ணி போட்டு என்ன நெட்வொர்க் டைப்போ அதை காட்டியிருக்குது. ஸோ இது மூலம் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் எடுத்துக்கொள்ளலாம். யூசர் நேம் மேலே இருக்குது, யூசர் நேம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்டும் யூசர் நேம் எடுத்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ உங்களை விளங்கி நினைக்கிறேன் எப்படி வைஃபை கனெக்ஷனை வந்து பாஸ்வேர்டே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறது. இல்லை என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து அதை எப்படி பாஸ்வேர்டை எடுத்து தெரிஞ்சு கொண்டு அதை நீங்கள் வந்து எப்படி உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி பாவிக்கிற அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஏசி தமிழ் டெக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அடுத்த வீடியோ வருது ஏசி தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.